உயிர்களை பள்ளி வாங்கும் நீட் தேர்வை பெற்றோர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற நீட் தேர்வை கார்ப்பரேட் கொள்ளையடிக்க நடத்தப்படும் நீட் தேர்வை விண்ணத்தாலே கசிய விட்டு மாணவர்களின் கடின உழைப்பை வீணடிக்கும் நீட் தேர்வை நீட் தேர்வு குளறு படிக்க காரணமான கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக நீட் தேர்வை ரத்து செய்ய நாடாளுமன்றம் நோக்கி அமைதியாக நடைபெற்ற பேரணி போராட்டத்தில் தடியடி நடத்திய குண்டான் தடியால் தாக்கிய கண்ணீர் புகை கொண்டு வீசிய காட்டு மிராண்டி அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து பாஜக அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ரத்து செய் மாணவர்களின் உயிரை குடிக்கும் பெற்றோர்களின் உழைப்பை உறிஞ்சும் நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நசுக்காதே 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 ஜனநாயக உரிமையான அமைதியான முறையிலே போராடும் உரிமையை ஒன்றிய பாஜக அரசு நசுக்காதே நசுக்காதே என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கார்ப்பரேட் கொள்கைக்காக கோச்சிங் சென்டர் கொள்கைக்காக மாணவர்களின் கனவுகளை மாணவர்களின் உயிர்களை பள்ளி வாங்கும் நீட் தேர்வை ஒன்றிய அரசு பாஜக அரசு ரத்து செய் உடனடியாக ரத்து செய் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கைது செய் போலீஸ் என்கிற போர்வையிலே காக்கி சட்டை அணியாமல் பெயர் பேட்ஜ் அணியாமல் போராட்டத்தில் பங்கேற்றோர் மீது காட்டு மிராண்டித்தனமாக
அதே போல உயிரிழந்த மாணவ குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இதற்கு பொறுப்பான கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் கடந்த 21 நாட்களாக உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக 21வது நாள் உண்ணாநிலை இருந்த தோழர்களை ஒன்றிய அரசாங்கம் குண்டுகட்டாக அவர்களை கூட்டி சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற நோக்கி பயணம் என்கிற அறிவிப்பை கடந்த 20ஆம் தேதி அறிவித்தார்கள். அதன்படி கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டி மற்றும் இடதுசாரி அமைப்புகள், மாணவர்கள் என அனைவரும் பாராளுமன்றத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கிய போது ஒன்றிய அரசாங்கம் அதை அடக்கி ஒடுக்குவதற்கான எல்லா வேலைகளையும் செய்ததை நாம் அனைவரும் காணொலியில் பார்த்தோம். ஒரு ஜனநாயக முறையில் நடத்துகின்ற போராட்டத்தை ஒன்றிய பாஜக அரசாங்கம் இது போன்ற அடக்கி ஒடுக்குவது என்பது ஜனநாயகத்தை கழுத்தை நெரிக்கும் செயலாகும். இந்த செயலை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை மாவட்ட குழு சார்பாக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மத்திய சென்னையின் மாவட்ட செயலாளர் தோழர் மு வரதன் அவர்களும், தென் சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் SK சிவா அவர்களும், மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் GR ரவீந்திரநாத் அவர்களும், மாநில குழு உறுப்பினர் டாக்டர் சாந்தி ரவீந்திரநாத் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்களும் வருகை தந்துள்ளார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் டெல்லியில் போராடுகின்றவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் என்பதை தெரிவிக்கும் நோக்கத்தோடு இந்த போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுபோல தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பிரிவை சார்ந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தோழர்கள் எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான பாலநிலத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை நெரிக்கும் வகையில் இந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு முனைகிறது. ஆனால் இங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் 2 நாட்கள் கழித்து இன்றுதான் வாயை திறந்துள்ளார்கள். இந்தியாவிலேயே நீட் தேர்வுக்காக முதலாக குரல் கொடுத்த மாநிலம், ஓங்கி ஒலித்த மாநிலம் என்பது தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கு வேடிக்கை பார்க்கிற நிலைமையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கியுள்ளார்கள். இன்றுதான் அறிக்கையை முதலமைச்சர் கொடுத்துள்ளார். நீட் தேர்வுக்காக நான் அனிதாவின் அண்ணனாக இருக்கிறேன் என்று சொன்னவர், ஆனால் உண்மையாக அண்ணனாக இருக்கக்கூடிய மணிரத்னம் அவர்கள் ஜந்தர் மந்தர்ல அந்த போராட்டத்துல பங்கேற்றுக்கிட்டு இருக்கார். அப்போ வாய் வழியா ஒரு வார்த்தைகளை பேசுவதும் நடைமுறையில் வேறொன்றாக செயல்படுவதுமாக இந்த அரசு செயல்படக்கூடாது. கடந்த காலங்களில் 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நீட்டுக்கு எதிரான வலுவான போராட்டத்தை தமிழ்நாடு நடத்தி கொண்டிருந்தது. அதை இந்த அரசும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். வலிமையான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். ஜனநாயக சக்திகளை ஒடுக்கி அடக்கும் நடைமுறையை ஒன்றிய அரசு மேற்கொள்ளுமானால் அதை எதிர்த்து போராடக்கூடிய களமாக மாற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தொடர்ச்சியாக இடதுசாரி அமைப்புகள் 2 நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க. அந்த போராட்டங்களை தமிழக காவல்துறை கடுமையாக ஒடுக்குகின்றார்கள். இன்று காலை நடைபெற்ற அனைத்து போராட்டத்திலும் பங்கேற்றவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்துள்ளார்கள். அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் சிவா அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுடைய எந்த ஒரு பிரச்சனையானாலும் உடனுக்குடன் மக்களுக்கு பக்கம் நின்று மக்களுக்கான குரலை எழுப்பக்கூடிய ஒரு இயக்கம். இன்றைக்கு ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் போராடுகிறார்கள். அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கான முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபட்டு வருகிறது. என்றைக்கும் வரலாற்றில் எந்த ஒரு அரசும் மக்களை உரிமைக்காக போராடக்கூடியவர்களை ஒடுக்கி வெற்றி பெற்றதாக வரலாறே இல்லை. அப்படி
ஒன்றிய அரசு தன்னுடைய எண்ணம் அப்படி இருக்குமானால் அதை தன்னுடைய எண்ணத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். நேற்று முன்தினம் போராடக்கூடிய டெல்லியில் போராடக்கூடியவர்களை மாணவர்களை மிக கடுமையாக அடித்திருக்கிறார்கள். அடித்தவர்கள் போலீஸ், துணை ராணுவம், அடிப்பட்டவர்கள் மாணவர்கள். அடிப்பட்ட மாணவர்கள் அடித்தவர்கள் தன்னுடைய கைவலிக்கக்கூடிய வகையில் எவ்வளவு அடிக்க முடியுமோ, எவ்வளவு ஆக்ரோஷமாக அடிக்க முடியுமோ அவ்வளவும் அடித்து மண்டைகளை உடைத்து கால்களை உடைத்து இன்றைக்கு எல்லோரும் தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் சோர்ந்து போய் அவர்கள் வீடு திரும்புகின்ற பொழுது அங்க போராடக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் அவர்களுக்கு கையை தட்டி மிக்க நன்றி, போய் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பியதுதான் அந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசு கற்றுக்கொண்ட பாடம். இன்றைக்குமே அடித்து விரட்டி விடலாம் என்று எந்த ஒரு அதிகார வர்க்கமும் அது நினைக்குமானால் தோல்வியைதான் சந்திக்கும். இன்றைக்கு ஒன்றிய அரசு அன்றைய இந்த தாக்குதல் மூலமாக இன்றைக்கும் லட்சக்கணக்கான மாணவர்கள் அங்கே குவிந்து கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் இடதுசாரி இயக்கங்களுமாக இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாணவர் இயக்கம், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், மாணவர் பெருமன்றம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இன்றைக்கு லட்சக்கணக்கான மாணவர்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் கூட இங்க சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இன்றைக்கு போராட்டத்தை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட சென்னையிலே எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகத்தில் காக்ரோச் பார்ட்டி சார்பிலே தொடர்ந்து 3வது நாளாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் கட்சி அலுவலகத்தில் நடத்துவதற்கு காரணம், தமிழ்நாட்டிலே போராடக்கூடியவர்களுக்கு, சென்னையிலே போராடக்கூடியவர்களுக்கு இடம் மறுக்கப்படுவது உண்மையிலே வேதனை அளிக்கக்கூடியது. இன்றைக்கு இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த இங்கே தமிழ்நாட்டினுடைய தாவேக அரசு போராடக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்கள் பக்கம் நின்று அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு பதிலாக தன்னுடைய செயல்பாட்டுகளிலே மாணவர்களுக்கு எதிரான செயல்பாட்டை துவங்குவதை அனுமதிக்க முடியாது. உடனடியாக தமிழ்நாடு அரசு போராடக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைக்கு பின்னால் நின்று அவருடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக செயல்பட வேண்டும். அதுதான் நீங்கள் இந்த தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தினுடைய துவக்கமாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இளைஞர்கள், மாணவர்கள் என அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலே இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு காவல்துறை அங்கே 20 நாட்கு மேல் அங்கே அமைதி காத்துவிட்டு தற்போது அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய பிஜேபி அரசு காவல்துறைகளை அனுப்பி, துணை ராணுவ படையும் அனுப்பி அவர்களை கைது செய்வது மட்டுமல்ல, இங்க இருக்கிற அனைவருக்கும் தெரியும், கண்ணீர் வருகின்ற அளவுக்கு ஒருவன் அடிக்கிறான், காவல்துறை அடின்னு அடித்து சட்டையை கைட்டு விடும் அடிக்கிற அளவுக்கு இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. வேடிப்பாடு. இந்த வேடிக்கை என்பது யாரோ அடி வாங்குறா, யாரோ போறான் என்பது இல்லாமல் அனைவருக்கும் உள்ள ஒரு விகாரத்தன்மை வர வேண்டும். அந்த எண்ணங்கள் உருவாக வேண்டும். நம் நாட்டில் நம் மக்கள் இன்றைக்கு காவல்துறையால் அடிவாங்கப்படுகிறார்கள், காவல்துறையால் பழிவாங்கப்படுகிறார்கள். அவரை உடனடியாக அவரை தடுத்து நிற்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் சரியான முறையில் ஒன்று சேரவில்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம். எங்கே ஒரு மூலியை பண்ணிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில அலுவலகத்தில் பால நிலத்தில் கற்பாம்பூச்சி என்ற தலைப்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கு தொடர் முழுக்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திலும் நேற்றைய தினம் 1500க்கும் மேற்பட்ட தோழர்கள் அங்கே பங்கேற்றார்கள். இன்றைக்கு அந்த மாணவர்கள், இளைஞர்கள் இன்றும் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது எங்கே நடக்கிறது என்று நாம் வேடிக்கை பார்ப்பதற்காக மட்டுமல்லாமல் இதற்கான உணர்வுகளை தீட்டி இளைஞர்கள், மாணவர்கள் களப்பணியில இறங்கி போராடுவதற்கு முன்வர வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி
அன்போடு முடித்து வருகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு காக்ரோச் ஜனதா கட்சியா இருக்கட்டும் அல்லது இடதுசாரி மாணவர்கள் இளைஞர் அமைப்பா இருக்கட்டும், நடத்தக்கூடிய போராட்டம் என்பது அறவழி போராட்டமாகும், நியாயமான போராட்டமாகும். அந்த போராட்டத்தை ஒடுக்கின்ற வகையில் இந்தியா செயல்படுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு பல்வேறு நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதற்கு பொறுப்பேற்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டிய என்ற கோரிக்கையை மையமாக வைத்துதான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய நுழைவுத் தேர்வு நடத்துகின்ற நாடு சீனா. சீனாவில தேசிய கல்லூரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தேர்வை சீனா நடத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் நடத்தக்கூடிய தேர்வுல 1,30,00,000 மாணவர்கள் எழுதுகிறார்கள். நீண்ட காலமாக தேர்வு நடைபெறுகிறது சீனாவிலே. எந்த விதமான முறைகேடும் அந்த நுழைவுத் தேர்விலே சீனாவில் நடைபெறுவதில்லை. கியூபாவில் நுழைவுத் தேர்வு நடைபெறுகிறது, அங்கே எந்த விதமான முறைகேடும் நடைபெறுவதில்லை. அப்படியே அமெரிக்கா ET என்று சொல்லக்கூடிய அமைப்பு உலகம் முழுவதும் 5 கோடி மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வு நடத்துகிறது, வெவ்வேறு நுழைவுத் தேர்வு நடத்துகிறது. அந்த நுழைவுத் தேர்விலும் எந்த விதமான முறைகேடும் இல்லை. ஆனால் இந்தியாவிலே பிஜேபி அரசு தர்மேந்திர பிரதானுடைய கீழே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அந்த கல்வித்துறை நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகளிலும் முறைகேடு நடக்கிறது. ஏறத்தாழ 68 நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடு நடத்தினர் சொன்னால் அதுக்கு இந்திய அரசுடைய கல்வித்துறையும் தர்மேந்திர பிரதானும் பொறுப்பேற்க வேண்டும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவில் தேர்வு என்பதே ப்ராஃபிட் மேக்கிங் மாறிவிட்டது. தேர்வு என்பதே லாபத்திற்காக மாற்றப்பட்டு விட்டது. அதன் காரணமாக தான் எல்லா தேர்வுகளும் முறைகேடு. நுழைவுத் தேர்வு மட்டுமல்ல, சிபிஎஸ்இ எக்ஸாம் சிபிஎஸ்இல பிளஸ் 2 தேர்வை மதிப்பெண் போடக்கூடிய வேலை. அந்த மதிப்பெண் போடக்கூடிய வேலையை ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனத்தை கொடுத்திருக்காங்க திருத்துவதற்கு. அந்த நிறுவனம் முறைகேட்டில் ஈடுபட்ட நிறுவனம். அந்த நிறுவனம் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான பிளஸ் 2 தேர்வுத்தாளை திருத்துகின்ற பொழுது அதிலே முறைகேடு. எனவே அந்த முறைகேடு இருப்பதை அந்த பிளஸ் 2 தேர்வு மாணவர்களை கண்டுபிடித்தார்கள். எனவே இன்றைக்கு எல்லா தேர்வுகளிலுமே ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளிலே முறைகேடு என்று சொன்னால் அந்த தேர்வுகளை நடத்துவதற்கு கார்ப்பரேட் நிறுவனங்களை ஒன்றிய அரசு நியமிப்பதால் முக்கியமான காரணம் என சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நான் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், ஒன்றிய அரசுக்கு பொறுப்பேற்க வேண்டும் சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது. இந்த மோசடி நுழைவுத் தேர்வு வினாத்தால் வெளியேறிய பிறகு அந்த கசிவு ஏற்பட்ட பிறகு இந்திய கம்யூனிஸ்டுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் தேசிய பிள்ளை தெளிவாக சொன்னார், பத்திரிகை செய்தி சொன்னார், இந்தியாவில் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் டீசென்ட்ரலைஸ் செய்ய வேண்டும், தேர்வுகளை பரவலாக்க வேண்டும், தேர்வுகளை மையப்படுத்தக்கூடாது சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கூறியது. தோழர் டி ராஜா கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய குழு கூறியது. ஆனால் அதுக்கு மாறாக மேலும் மேலும் தேர்வுகளை மையப்படுத்தக்கூடிய போக்கை ஒன்றிய அரசு செய்வது என்பது ஏற்பது அல்ல. தேர்வுகளை மையப்படுத்தும் நோக்கமே அந்த தேர்வு நடத்தக்கூடிய ஒரே ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் லாபமாக ஈட்ட வேண்டிய நோக்கத்தோடு தான் மீண்டும் மீண்டும் ஒன்றிய அரசு அந்த தேர்வு நடத்துகிறது. எனவே தேர்வு என்பது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, தேர்வு நடத்தக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொள்ளை லாபத்தை உருவாக்கி கொடுக்கின்ற நோக்கத்தோடு தான் அந்த தேர்வு நடத்துகிறார்கள். நீட் நுழைவுத் நடத்துகிறார்கள் சொன்னால் அந்த தேர்வை பிளஸ் 2 ரிசல்ட் வரும் நடத்துகிறார்கள். பிளஸ் 2 எழுதி அதுல ஃபெயில் ஆனவங்க கூட தேர்வு எழுதுறாங்க. பிளஸ் 2ல 50% மார்க் வாங்க முடியாதவங்க கூட அந்த தேர்வு எழுதுறாங்க. நோக்கம் என்ன? 22 லட்சம் பேரு 30 லட்சம் பேர் போன்று தேர்வுல அதிகமான எண்ணிக்கை எழுதினால் அதன் மூலமாக அந்த தேர்வு நடத்தக்கூடிய கம்பெனிக்கு லாபத்தை அதிகமாக அதிகரிக்க முடியும். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய படிப்புகளை நீட் தேர்வுல கொண்டு வராங்க. படிப்புக்கு நீட் தேர்வு, பிசியோதெரபி நீட் தேர்வு, அதே போல பார்மசூட்டிக்கல் படிப்பு என்று சொல்லக்கூடிய பிஃபார்ம் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு, நீட் நுழைவுத் தேர்வு, ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இந்தியன் மெடிசன் சொல்லக்கூடிய படிப்புகளுக்கும் நீட் நுழைவுத் தேர்வு சொல்லி எல்லா படிப்புகளுக்குமான தேர்வாக நீட் நுழைவுத் தேர்வை மாற்றி அதை எழுதக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கையை 22 லட்சமாக உயர்த்தி அதன் மூலமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய நிலையை ஒன்றிய அரசு உருவாக்குவதுதான் இந்த தேர்வு முறைகேட்டுக்கு மிக முக்கியமான காரணம் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே சமயத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 3 முறை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்துல இளநிலை முதுநிலை மருத்துவர்களில நீட் தேர்வை விலக்கு பெறுவதற்காக, தமிழ்நாடு கட்டுப்பாடு விலக்கு பெறுவதற்காக மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது. அதற்கு குடியரசு ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அதன் பிறகு திமுக ஆட்சி காலத்துல 2 முறை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. அதற்கும் ஒன்றிய அரசு அந்த விலக்கை வழங்கவில்லை.
அதுக்கு மாறாக தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 மூலமாக நீட் நுழைவுத்தேர்வை சட்ட ரீதியாக ஒன்றிய அரசு மாற்றிவிட்டது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. எனவே இன்றைக்கு ஒன்றிய அரசு நீட் நுழைவுத்தேர்வு போலவே இன்றைக்கு எம்பிபிஎஸ்ல இறுதியாண்டு மருத்துவ படிப்புல பாஸ் செய்வதற்கான தேர்வு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தான் தமிழ்நாட்டுல எம்பிபிஎஸ் மாணவர்கள் தேர்ச்சிக்கான தேர்வு நடத்துகிறது. முதலாம் ஆண்டு மருத்துவ படிப்பிலிருந்து இறுதியாண்டு மருத்துவ படிப்பு வரை எம்பிபிஎஸ்ல பாஸ் பண்ணணும் அல்லது ஃபெயில் ஆகணும்னாக்க அதற்கான தேர்வை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்துகிறது. அது போல ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநில அரசு பல்கலைக்கழகம் நடத்துகிறது. ஆனா ஒன்றிய பிஜேபி அரசு என்ன செய்தது? தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 கொண்டு வந்து அதன் மூலமாக தேசிய அளவுல எக்ஸிட் தேர்வு எப்படி என்ட்ரன்ஸ் தேர்வோ அது போல எக்ஸிட் தேர்வு சொல்லக்கூடிய நேஷனல் எக்ஸிட் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் தேர்வையும் ஒன்றிய அரசு பூத்த முனைகிறது. அதன் மூலமாக மாநில அரசு உரிமைகளை எம்பிபிஎஸ் தேர்விலும் பதிப்பதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொள்கிறது. எனவேதான் தேர்வுகளை மையப்படுத்துகிறார்கள். தேர்வுகளை பல்கலைக்கழகம் நடத்தக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது அனைத்துமே ஏற்படுவது அல்ல. இதற்கு சாதகமாகத்தான் தேசிய கல்விக் கொள்கையை 2020 ஒன்றிய அரசு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி விடுகிறது. அதை பார்த்துக்க எல்லா மட்டங்களையும் 5ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல 10ஆம் கிளாஸ்ல பல்வேறு நுழைவுத்தேர்வு நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். எனவே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக மத்திய அரசு தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அந்தந்த மாநில அரசுகளே தங்களுடைய மருத்துவக் கல்லூரியில மாணவர்களுக்கு நடத்துவதற்கான உரிமையை வழங்க வேண்டும். ஒன்றிய அரசு எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இந்தியா கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி இதற்கு மட்டுமே நுழைவுத் தேர்வு ஒன்றிய அரசு நடத்த வேண்டும். ஏற்கனவே இருந்த ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டென்டல் டெஸ்ட் சொல்லக்கூடிய தேர்வை மட்டுமே நடத்த வேண்டும். மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள எம்பிபிஎஸ் இடங்களுக்கோ பிடிஎஸ் இடங்களுக்கோ எம்டி எம்எஸ் இடங்களுக்கோ அல்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்புகளான டிஎம் எம்சிஹெச் போன்ற படிப்புகளுக்கோ நர்சிங் படிப்புகளுக்கோ ஆயுஷ் படிப்புகளுக்கோ எந்த நுழைவுத் தேர்வையும் ஒன்றிய அரசு நடத்தக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றியை கூறி ஒன்றிய அரசுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்து காக்ரோச் ஜனதா கட்சியுடைய போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும், இடதுசாரி மாணவர் இளைஞர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் வெல்லட்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கட்சியின் மாவட்ட குழுக்கள் முடிவுக்கு இணங்க டெல்லியில் போராடுகிற மாணவர்களுக்கு ஒருமைப்பாட்டை தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. டெல்லி மாணவர்கள் இந்திய மாணவர்கள், அவர்கள் நாடு கடந்த பயங்கரவாதிகள் அல்ல. நமது இந்திய பிரதமர் அடிக்கடி சொல்வது போல் அவர்கள் ஹர்பன் நக்சலைட்டுகளும் அல்ல. எதிர்கால இந்தியா அவர்கள்தான் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக போராடுகிறார்கள், வினாத்தால் கசிந்ததை எதிர்த்து போராடுகிறார்கள், நீட் ரத்து செய்ய வேண்டும் என்று போராடுகிறார்கள். எனவே இது கோரிக்கை. இந்த கோரிக்கை மொழியை அதிகார வர்க்கம் ஆணவத்தின் உச்சியில் நின்று அடக்குமுறை மொழியால் தீர்க்க பார்க்கிறது. வரலாறு நெடுகிலும் அடக்குமுறையை கையில் எடுத்தவர்கள் வென்றதாக வரலாறு இல்லை. அதற்கு மாறாக போராடுகிற போராளிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் மாணவர்கள் தங்கள் கரங்களிலே ஒரு ரோஜாவை ஏந்துகிறார், துப்பாக்கி அல்ல. இதன் பொருள் துப்பாக்கியும் ஏந்த முடியும், அது நாட்டு நலனுக்காக. இதே மாணவர்களை நாட்டை காப்பதற்கு எல்லைப்புறத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னால் நாட்டை காக்க அவர்கள் ரோஜாவை ஏந்த மாட்டார்கள், ஆயுதத்தை ஏந்துவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்த விரும்புகிறோம். அதுபோல ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்த செங்கோடி ஏந்துகிற நாங்கள் கூட நாட்டை காக்க ஆயுதம் ஏந்த முடியும், ஏந்துவோம். அது வேறு. ஆனால் இது உரிமை போர். எனவே இந்த உரிமை போர் என்பது எதிர்கால இந்தியாவிற்கானது. அடக்குமுறை, தண்ணீர் பீச்சுவது, போலீஸை கொண்டு வந்து அடிப்பது, அதிலும் போலீஸுக்கு அடிக்க கூட தெரியவில்லை. அதற்காக ஒரு ஒழுங்கமான ஒரு பயிற்சி இருக்க வேண்டும் அல்லவா? மிக எளிதில் கலைக்கலாம் வேண்டுகோள் மூலம். ஆனால் தடி கொண்டு அவர்கள் அடிக்கிறார்கள், கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறார்கள், தண்ணீர் பீச்சுகிறார்கள், துணை இராணுவத்தை நகர்த்துகிறார்கள். துணை ராணுவம் நாட்டின் மிகுந்த மரியாதைக்குரிய ஒன்று. அதை போராடுகிற சொந்த நாட்டு மக்களுக்காக நகர்த்துவது என்பது சட்டப்படி குற்றம். தொடர் இந்திரஜித் குப்தா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்திய நாடாளுமன்றத்தின் சிறந்த உறுப்பினர் என்கிற முதல் விருதை பெற்றவர்.
அவர் உள்துறை அமைச்சராக இருந்த போது மாவோயிஸ்டுகள் மீது ராணுவ நடவடிக்கை, அதுவும் விமானம் ஹெலிகாப்டரை பயன்படுத்தலாமா கூடாதா என்கிற ஒரு சர்ச்சை எழுந்தது. ராணுவம் தயாரானது. ஆனால் இந்திரஜித் குப்தா அது சட்டவிரோதம் என்றார். நாடு தாண்டிய பயங்கரவாதிகள் அல்லது பெரும் வகுப்பு கலவரங்கள் வன்முறையில் வெடிக்கிற பொழுது அதை அமைதிப்படுத்த அடக்க ஒடுக்க ராணுவத்தை பயன்படுத்தலாம். உள்ளூரில் இருக்கிற மக்கள் தங்கள் கோரிக்கைக்காக போராடுகிற பொழுது ராணுவத்தை பயன்படுத்த கூடாது என்றார். அன்றைக்கு இருந்த ராணுவ தலைமை தளபதி தோழர் இந்திரஜித் குப்தா சொல்வதை நான் வழிமொழிகிறேன், அதுதான் சட்டம் என்று சொல்லி மிகுந்த நாகரிகத்துடன் பதிவு செய்தார். சட்டத்தின் பால் நின்றார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சர் தொடர்ந்து நாமே ஆட்சியில் இருப்போம் என்று அவர் நினைக்கிறார். நாளை மறுதினம் தேர்தல் நடைபெறுகிற போது தோல்வி அடைவார்கள் அவர். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் உள்துறை அமைச்சர். அவர் கட்டுப்பாட்டில் தான் போலீஸ் இருக்கிறது. டெல்லி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். எனவே போர்க்களமாக மாற்றிய முதல் குற்றவாளி உள்துறை அமைச்சர். ஒன்றிய அரசு மாணவர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சர் விலக வேண்டும், இல்லை என்றால் பிரதமர் விளக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை கல்வி முழுவதுமே மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். இது பற்றிய ஒரு விவாதம் நாடாளுமன்றத்தில் துவக்கப்பட வேண்டும். இந்தியா ஒரு மொழி தேசிய நாடு அல்ல, பல மொழி பேசுகிற தேசிய இனங்களின் கூட்டு செய்வு. எனவே எதன் பொருட்டும் மாநில உரிமைகள் மீது தாக்குதல் கூடாது. அவரவர் மாநிலம், அவரவர் கல்வி முறை, இது மாநிலங்களின் உரிமை சார்ந்தது. இந்த கல்வியும் தனதாக எடுத்துக் கொள்வது ஒன்றிய அரசு தொடர்மையானால் அது குறித்த ஒரு விவாதம் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றுள்ள உலக சூழலில் நீட்டால் அனைத்து முடியும் என்கிறார். இங்க இருக்கிற ஸ்டான்லி மருத்துவமனை உலகத்தின் தலை சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்று. அதே போன்று GH மருத்துவமனை கொரோனா காலத்தில் 1 லட்சம் பேருக்கு சிகிச்சை புரிந்த மருத்துவமனை. இந்த 2 மருத்துவமனைக்கு நிகரான மருத்துவமனை இந்தியாவில் இல்லை. தலை சிறந்த மருத்துவமனை 2. இங்கேதான் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி பயின்றார். தடைகள் தாண்டி பல என்கிற ஒரு மகத்தான புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஒரு 10 நரம்பியல் நிபுணர்களை உலகத்தில் பட்டியலிட்டால் அந்த முதல் வரிசையில் வரக்கூடியவர் நம் மண்ணில் பிறந்த தமிழகத்தை சேர்ந்த இங்கே பயின்று இங்கே மருத்துவராக இருந்த நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி. அவர் எந்த நீட் தேர்வில் படித்தார்? GH இருக்கிற ஸ்டான்லியில் இருக்கிற மகத்தான திறன் வாய்ந்த மருத்துவர்கள் அரசு தனியார் மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை, மூளை அறுவை சிகிச்சை நாளொன்றுக்கு 10 என்றால் இங்கே 100. எனவே அனுபவ அறிவு மருத்துவ கல்வியில் பாடம் மட்டுமல்ல, மனப்பாடம் மட்டுமல்ல, மதிப்பெண் மட்டுமல்ல, பிராக்டிக்கல் செய்முறை அனுபவ அறிவு, அதில் தான் மருத்துவர்கள் உருவெடுக்கிறார். உலகத்தில் எந்த கட்டமைப்பும் இல்லை கியூபாவில். அமெரிக்காவில் ஒப்பிட்டால் மருத்துவ கட்டமைப்பில் 100ல் 1 பகுதிதான் கியூபா. ஆனால் உலகத்திலேயே சிறந்த மருத்துவத்தை அவர்களால் தர முடிகிறது. எனவே நடைமுறை அனுபவம் இருக்கிறது. வெறும் கல்வியும் மதிப்பெண்ணும் மட்டுமே அல்ல. எனவே நீட் குறித்த மறுசிந்தனை தேவைப்படுகிறது. மாநில பட்டியலில் கல்வி முழுவதும் சேர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தோழர்களே, நண்பர்களே, நான் முடிக்கிறேன். நாட்டின் பிரதமர் வேடிக்கை பார்க்கிறார். அவர் கருத்தை சொல்ல வேண்டும். உலகில் பற்றி எறிகிற எந்த பிரச்சனையை பற்றியும் அவர் கருத்து சொல்வதில்லை. ஈரான் மீது அமெரிக்கா குண்டு போடுகிறது, அமைதியாக இருக்கிறார். நமது நட்பு நாடு வெனிசுலா, அதன் அதிபரை கடத்துகிறார்கள், அமைதியாக இருக்கிறார். பாருங்கள், இந்தியா போன்ற பிரதமர்களுக்கு நல்ல திசையை தெரிவிக்கிற வகையில் உலகத்தில் யாரெல்லாம் அமெரிக்கா பக்கமோ, யாரெல்லாம் விடுதலையை அடக்கி ஒடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாடம் தருகிற வகையில் உலக கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் ஸ்பெயின் வென்றது. நண்பர்களே, ஒரு நாடு வெற்றி பெறுகிற போது அந்த தேசத்தின் கொடியை தான் உயர்த்துவார். ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக ஸ்பெயின் வெற்றி பெற்று
பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான கொடியை, பாலஸ்தீனத்தின் கொடியை உயர்த்தினார். ட்ரம்ப் அவர் மண்ணில் நடைபெறுகிறது, அவர்தான் கோப்பை வழங்க வருகிறார். ஸ்பெயின் வீரர்கள் ஒருவர் கூட அவரை மதிக்கவில்லை. ஸ்பெயின் அணியும் ஸ்பெயின் நாடும் பாலஸ்தீனத்தின் பக்கம், ஈரான் பக்கம் என்பதை சொல்லாமல் சொன்னார். எனவே அது வெறும் கால்பந்தாட்ட போட்டி அல்ல. அந்த கால்பந்தாட்ட போட்டியை விடுதலையின் பக்கம் நின்றது, ஒடுக்கப்பட்ட நாடுகளின் பக்கம் நின்றது. ஒரு யாமீன் மிக அலட்சியமாக அமெரிக்கா மண்ணில் அமெரிக்க அதிபரை மிக அலட்சியமாக கடந்தவர் செல்கிறார். உன் கையால் உன்னிடம் கைகளுக்குவதற்கும் எனக்கு மனமில்லை, உன் கரங்களால் இந்த பதக்கத்தை வாங்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ரத்தம் தோய்ந்த கரம் இந்த கரம் என்று 16 வயது 17 வயது நிரம்பிய யாமீன் மிக அலட்சியமாக கடந்து சென்று அந்த பதக்கத்தை பெறுகிறார். அந்த யாமீன், கால்பந்தாட்ட வீரன் யாமீனுக்கு இருக்கிற துணிச்சல் கூட உலகத்தின் மிகப்பெரிய நாட்டின் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிக்கு இல்லை என்பதுதான் நமக்கு வருத்தம். எனவே உலக கோப்பை ஒரு பாடத்தை சொல்லி இருக்கிறது. அதே போன்று டெல்லியில் போராடுகிற மாணவர்களும் ஒரு பாடத்தை சொல்லுகிறார். அவர்கள் காந்தியை உச்சரிக்கிறார்கள், டாக்டர் அம்பேத்கரை உச்சரிக்கிறார்கள், பகவத்சிங்கை உச்சரிக்கிறார்கள். இந்த முதலாளித்துவம் தேவையில்லை, சோசியலிசம் என்று உச்சரிக்கிறார். ஒரு புதிய தலைமுறை தோன்றிவிட்டது. டெல்லியில் இருந்து பாலநிலை வரை சோசியலிச முழக்கங்கள் கேட்கிறது. இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை மறுதினம் தமிழ்நாடும் இந்தியாவும் இடது பக்கம் என்பதற்கான சான்றுகளை, எனவே கொடியை உயர்த்துவோம், நாட்டு நலனுக்காக முன்னேறுவோம் என்று சொல்லி இந்த குறுகிய காலத்தில் உடனடியாக திரண்ட பெண் தோழர், இங்கே 3 மாவட்ட செயலாளர் இருக்கிறார். தோழர் வேம்புலி, தோழர் சிவா, தோழர் வரதன், இவர்கள் 3 பேரும் தலைமையேற்றிருக்கிறார். டாக்டர் 2 டாக்டரும் இங்கே வந்திருக்கிறார். மாதர் சங்கத்தினுடைய தலைவர் ரேணுகா, அதே போன்று தனலட்சுமி, செண்பகம், ரேணுகா எம்சி, இந்த மாவட்டத்தில் மாவட்ட கட்சி பொறுப்பு ஏற்று பல ஆண்டுகள் செயல்புரிந்த MS மூர்த்தி சம்பத், இன்னும் பல மூத்த தோழர்களும் தலைவர்களும் வந்திருக்கிறார்கள், பெண் தோழர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும், இதை வெற்றியாக்குவதற்கு பாடுபட்ட அனைத்து ஆண் பெண் தோழர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை, நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன்.